அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கைஸ், நான் உங்கள் மேசன். ஸோ, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான மொனராகலையில தான் இருக்கோம். எல்லாரும் யோசிப்பீங்க, "என்னடா திடீர்னு மொனராகலை போயிட்ட?" அப்படின்னு சொல்லி. ஸோ, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ரைடு ஒண்ணு வந்தேங்க. ஸோ, அந்த ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய சம்பவம் ஒண்ணு ஆச்சு அது. அது கிட்டத்தட்ட எதிர்பாராத விதமா நான் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா வந்தது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ, அந்த வீடியோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்பீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வருது இந்த வீடியோலயே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வீடியோவா நான் இத போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துக்கிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம நிலாவளியில இருந்து நான் பார்த்தீங்கன்னா, வாகரைக்கு தான் ரைடு போனேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு வேலையா தான் போனேன். நம்ப பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல வேலை செய்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாது. அத பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபுல் வீடியோவே நான் அடுத்தடுத்த வீடியோல தர முயற்சி செய்றேன். இன்னும் ஒரு வேலை விஷயமா போனவாக்குல, அப்படியே அங்கருந்து ஓட்டமாவடிக்கு போ வேண்டிய இன்னொரு வேலை வந்துருச்சு. ஸோ ஓட்டமாவடிக்கு போயிட்டு, மறுபடியும் இன்னொருக்கா வாகரைக்கு வந்து, மறுபடியும் வாகரையிலேருந்து மறுபடியும் மொன்றாலைக்கு வந்துட்டோங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. ஏன் இங்க வந்தோம்? என்ன நடந்துச்சு? ஏன்னா பயங்கர ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே ஸ்கா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் எண்டிங்ல சொல்றேன் ஸ்கா. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருகோணமலை மாவட்டத்தில குறிப்பா நிலாவளியில தான் இருக்கோம். ரொம்ப நாள் என்னடா வீடியோ வரல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வேலை பிஸி அப்படிங்கிறதுனால வீடியோ போட முடியல சரியா. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வரும். இன்னைக்கு நம்ம எங்க போப்போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மோட்டோ விளாக் வீடியோ தாங்க போப்போறோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க போப்போறோம் என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம திருகோணமலையில இருந்து இன்னைக்கு நம்ம வாகரைக்கு தாங்க போப்போறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஸோ வாகரைக்கு போயிட்டு அங்கேருந்து சின்ன வேலை ஒன்று இருக்குது. அந்த விஷயமா தான் போறேன். வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம திருவண்ணாமலைக்கு வரப்போறோம். இன்னைக்கே தான் போயிட்டு இன்னைக்கே வரப்போறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, காலையில இப்போ ஒரு 7:30 மணி ஆகுது. காற்றும் பார்த்தீங்கன்னா செம்மையா அடிக்குது. நல்ல ஒரு கிளைமேட் தான். ஸோ இந்த கிளைமேட்டில நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடு தாங்க போப்போறோம். ஓகே ஸ்கா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய மோட்டோ விளாகிங் ஃப்ரெண்ட்ஸ், பைக் லவர்ஸ் யாரும் இருந்தா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டேன். ரோட்ல தான் நிக்கிறேன். இதுக்கு பிறகு கிளம்ப தான் இருக்குது. ஓகேங்க, வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். மக்களே, சரியான சம்பவம் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் விளாக் பண்ணிட்டு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. இப்போ ஒரு இடத்துல நிப்பாடி கேமரா செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் ஆகியே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போயும் பேசிட்டு வரது ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. மைக்கெல்லாம் ஓகே, மைக் வேலை செய்யுது. பட் கேமராவில் தான் ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கேமராவில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் பேட்ரி ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது. அதை வச்சு தான் ஓட்டிக்கிருக்கேன் இவ்வளோ நாள். ஒரு கேமரா ஒன்று வாங்கணுங்க. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கோப்ரோ வாங்குவோமா இல்லைன்னா ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோ விளாக் பண்ணுறனால எப்படியும் கோப்ரோ கண்டிப்பாக தேவை, அது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நமக்கு கோப்ரோ முக்கியமா இல்லைன்னா ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்குறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஐஃபோன் இருந்தால் நம்ம திடீர்னு விளாக் எடுக்கலாம். எங்கே போனாலுமே டக்கு டக்குன்னு அப்படியே டெய்லி விளாக் மாதிரி எடுத்துகிட்டு போடலாம். பட் கோப்ரோ வச்சுருந்தோம்னு சொன்னால் அப்படி வீடியோ எடுக்கலாம் தான். பட் அதில் ஒரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஃபோனு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஃபோன் ஒன்று இல்லைங்க. ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான சரியான ஒரு ரெம் இருக்க, ஒரு குறைஞ்சதோ ஒரு 6 GB ரெம் அப்படி இருக்க மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று இல்லைங்க. ஸோ 4 GB ரெம் இருக்க ஒரு ஃபோனை வச்சு தான் இவ்வளோ நாள் வீடியோலாம் எடிட் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது ஃபோன். ஸோ அதனால தான் ஃபோன் வாங்குறதா இல்லைனா கேமரா வாங்குறதா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாவெலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் வர்றேன். அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோன் வாங்குவோமா இல்லைனா கேமரா வாங்குவோமா அப்படின்னு சொல்லி. லேப்டாப் இருக்குது தான். பட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு லேப்டாப் தான் இருக்குது. ஹெவி யூஸுக்கெல்லாம் சரிப்பட்டே வராது அந்த லேப். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரங்க இருக்குது. நேராக போனோம்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுங்க. நேராக போனோம்னா கொழும்பு ரோடு அது. ஸோ இதில் லெஃப்ட்டில் போகணுன்னு சொன்னால் தான் நமக்கு மட்டக்களப்பு ரோடு, வெட்டிக்கலை ரோடு. இதுதான் நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும். இப்படியே போனோம்னு சொன்னால் கிண்ணியா, மூதூர், வாகரை அப்படின்னு சொல்லி நிறைய ஊர் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம போகணும். கூகுள் மேப்பில் கிட்டத்தட்ட நமக்கு இங்கனையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான் காட்டுது. பட் பார்த்தீங்கன்னா நான் அங்கனையிலேருந்து, அதாவது நான் வாகரைக்கு தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். வாகரையிலேருந்து இன்னும் ஒரு 10-20 கிலோமீட்டர் நான் முன்னாடி போகணும். எனக்கு மெப்பும் தேவை, நான் போயிருக்கனால எனக்கு ரோட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்கேங்க. அழகுனாலும் அழகு, அப்படி ஒரு அழகுங்க இந்த ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ மட்டும்.
இந்த ரோட்டில் நான் ஏற்கனவே ப்ளாக் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன மாதிரி காற்றுங்க, காற்று அடிக்குதுமா பயங்கரமாக. கிட்டத்தட்ட ஸ்கூட்டியில் ஒரு 70-80க்கு போகும்போது எந்த மாதிரி பைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் காற்றுல ஆடுற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இப்போ இருக்குங்க. அந்த அளவுக்கு காற்று. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50க்கே தான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கு மேலே போக மாட்டேன் எப்படியும். ஏன்னா சரியான காற்றா இருக்குது, நேற்றுலேருந்து சரியான காற்று தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெதுவாகவே போய்க்கணும். உங்களுக்கு சத்தம் விளங்கியிருக்கும் பாருங்கள் எப்படி சத்தம்னு சொல்லி. வ்ளாக் பண்ணவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சவுண்ட் என்ன மாதிரி இருக்கோ. இப்போ நம்ம ரைடு போகிறதெல்லாம் சரி, ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரச்சனை தாங்க. ஒரு கிழமைக்கு நமக்கு 8 லிட்டர் தான் பெட்ரோல் அடிக்கணும் பைக்குக்கு. இப்போ ஆல்ரெடி ஃபுல் டேங்க் அடிச்சிட்டேன். நேற்று முந்தா நேற்று ஏதோ அடித்தேன், ஒரு 4 லிட்டர் மாதிரி பட்டுருச்சு. மிச்சம் மீதி இன்னும் ஒரு 4 லிட்டர் தான் இருக்குது. நமக்கு இந்த ஒரு 4 லிட்டர் போதும். நம்ம வாகரைக்கு போயிட்டு, அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் தானே, 100 கிலோமீட்டர் போயிட்டு இன்னொரு 50-60 கிலோமீட்டர் வந்துடலாம் இந்த லிட்டர் பெட்ரோலில். பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரைடை கொஞ்சம் பெரிய ரைடாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் பெரிய ரைடாக போகிறதா இருந்தால் பெட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ பெட்ரோல் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டம் ஏதாவது யோசிக்கணும். நான் அங்கே போயிட்டு வாகரைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி, பெட்ரோல் இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு முடிவு எடுக்கலாங்க. கியூஆர் இல்லாமல் எங்கேயாவது பெட்ரோல் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி அடிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது. சின்ன பெட்ரோல் செட்லாம் நான் நினைக்கிற மாதிரியே கியூஆர் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிஸியான ஒரு பெட்ரோல் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா கியூஆர் கேட்குறாங்க, நிறைய பேர் கூட்டம் வர்றதுனால. நமக்கு ஒவ்வொரு பெட்ரோல் செட் அநேகமாக மாட்டும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கியூஆர் இல்லாமல் பெட்ரோல் அடிக்க முடிஞ்சால் போதும்ப்பா. நமக்கு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கிடைச்சாலே போதும். மக்களே, இது திருகோணமலையில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேட்டெல்லாம் பறக்கும். பெரிய ஜெட்டெல்லாம் போகாது, சின்ன ஏரோப்ளேன்லாம் பறக்குங்க. அது ஒரு 5 பேர் 6 பேர் போகிற ஏரோப்ளேன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கடற்கரை ஓரத்தில் அப்படியே பறந்துக்கிட்டு தெரியும். அதோட ஸ்ரீலங்கா விமானப்படை கல்விப்பீடம், எடுகேஷன் சென்டரா, ஏர்ஃபோர்ஸ். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். காற்றுங்க, சரியான காற்று, அதுதான் வேகமாக போக முடியலை. காற்று இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம். பட் பரவாயில்ல, மெதுவாக போகிறதும் ஒரு வகையில் நல்லது தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஆபத்தான பெண்ட்டுங்க திருவண்ணாமலையிலே. பாருங்கள் எப்படி ஒரு பெண்ட்டுன்னு மட்டும், வளைவை மட்டும் பாருங்கள். இது நடாது சொல்லி முடியல, ஏதோ ஒன்று கரண்ட் கிடக்குங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெண்ட்டுன்னு. இதை உங்களுக்கு கூகுள் மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு இறங்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அவதானமாக தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடத்துக்கு தான் வந்திருக்கும். 2 பக்கமும் கடலாக இருக்கும், நடுவில் ஒரு மிகப்பெரிய பாலம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் கடல், நம்ம கடல் ஓரத்தில் அப்படியே ரைட் பண்ணிக்கிருக்கோம். இதை விட பிரமாதமான ஒரு இடம் ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மக்களே எப்படி ஒரு இடம்னு சொல்லி. வா நம்ம இறகண்டி பாலம் போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், இறகண்டி பாலம்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பாலம் தான், கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை விட இது செம்மையாக இருக்குங்க. முல்லைத்தீவு ரோட்டில் தான் அந்த பாலம் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு ரோட்டில் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எல்லாம் மீன் பிடிக்கிற தொழில் தாங்க இங்கே செய்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் தான் மெயின், அதுதான் பெருந்தோட்ட பயிர் செய்கிறது தான் அங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மீன் பிடிக்கிறது, டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய தொழிலுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் திருகோணமலை தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் ரைட்டில் இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா vlog எடுத்து காட்டலை. ஸோ நீங்கள் போகும்போது அப்படியே பார்த்துக்கோங்க கேஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இலங்கையில் மிக நீளமான கடல் பாலம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பாலத்தை போட்டால் எப்படி இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வரலாம் இந்தியாவுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே தாங்க இந்த பாலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் நிற்கிது. ஸோ நைட் டைமுக்கு இந்த பக்கம் வந்தால் சும்மா அந்த மாதிரி இருக்கும். கப்பலில் அப்படியே லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குங்க.
துறைமுகம் தான். துறைமுகம் நிறைய இடத்துல துறைமுகம் இருக்குங்க. இயற்கை துறைமுகம் தான் எல்லாமே. கப்பல்லாம் அப்படியே வந்து ரோட்டில் நம்ம வாகனம் பார்க் பண்ணி வச்சிருக்க மாதிரி கப்பலை கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கப்பலாக வரும். வெல்கம் டு கிண்ணியா. கிண்ணியா வந்துட்டோம் கைஸ். கிண்ணியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த பாலம் இருக்குது, கிண்ணியா பாலம். நம்ம பார்த்தீங்கன்னா வெந்நீர் கிணறு ஊட்டுற பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் எடுத்து போட்டிருந்தேன். அது எல்லாமே அது கிண்ணியா, கன்னியா இல்லை, கிண்ணியான்னு சொன்னீங்க. அது கிண்ணியா இல்லைங்க, அது கன்னியா. இது தாங்க கிண்ணியா, பார்த்துக்குங்க கைஸ். ஸோ இந்த பக்கம் அப்படியே போனால் கிண்ணியா டவுனுக்கு போனோம் ரைட்டில். இதுதான் கிண்ணியா பஸ் ஸ்டாண்டுங்க, பார்த்துக்குங்க கைஸ். கிண்ணியா பஸ் ஸ்டாண்டு தான். இங்கேனா பெட்ரோல் அடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம். கிண்ணியா போலீஸ் நிலையத்துக்கிட்ட இருக்கும் மக்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருவாடு பாருங்க, வேணுங்கிற மாதிரி இருக்குங்க. கருவாடுக்கு பேர் போன ஒரு இடம்னு கிண்ணியாவை சொல்கிறாங்க. நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த டைம் வந்தாலும் கருவாடு இருக்கும் இங்கே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து மட்டக்களப்புல பதுளை போகிற பஸ் ஒன்று இருக்குது. திருவண்ணாமலை டு பதுளை சிடிபி பஸ் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நைட் 8:30 மணிக்கு ஏதோ திருவண்ணாமலையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆமாம் 8:30 மணிக்கு தான். நான் அந்த பஸ்ஸில் தான் அதை கிட்டத்தட்ட வீட்டுக்கு போனேன். ஸோ அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. அது சரியாக இது ஏதோ ஒரு இடத்துல தாங்க கொண்டாந்து பஸ்ஸை நிப்பாட்டி கருவாடெல்லாம் வாங்கிட்டு போவார் பஸ் டிரைவர். அந்த இடம் எந்த இடம்னு தெரியலை, ஆனால் ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ரோட்டில் தான் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. போன முறை போக கூட நான் பார்த்தேன். ஓகே, எங்கேயாவது மாட்டினா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மூதூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதாவது மூதூர் பக்கம் போயிட்டு அங்கேருந்து நம்ம வாகரை போகணும். மூதூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதை அசால்ட்டாக போயிடலாம். பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே போய்க்கலாம். புது பைக் வேறு, குழியில் எதுவும் போட்டால் மனசே கேட்க மாட்டேங்குது. மெதுவாகவே போய்க்கும். என்ன ரோட்டுன்னு தெரியுது, அது இவ்வளோ கொங்கிரீட் ரோடாக இருக்குது. அவ்வளோ தூரம் இல்லை, நானும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். பட் அவ்வளோ தூரம் இல்லை. என்னடா கடல், இந்த மாதிரி ஒரு வியூவில் அப்படியே ரைட் பண்ணும்போது என்ன ஒரு சுகமாக இருக்குது. காற்றுனா பஞ்சமே இல்லை இப்போ காற்றுக்கு. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது மூதூர் வந்துட்டோம். ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. நம்ம இப்போது லெஃப்ட்டில் போனோம்னா மூதூர், ரைட்டில் போனோம்னா மட்டக்களப்பு. நம்ம லெஃப்ட்டில் போயிட்டு ஒரு ரீலோடு ஒன்று போட இருக்குது. ஸோ மூதூர் டவுனில் போய்ட்டு ஒரு ரீலோட போட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா காலை 8:50 தான் ஆகுது. எப்படியுமே இப்போ கடையெல்லாம் திறந்துருக்க மாட்டாங்க, கம்யூனிகேஷன்லாம் திறந்துருக்காது. ஸோ நம்ம போனால் வேஸ்ட்டு, ஒரு 2 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இப்படியே போகலாம். போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு கடைகள் கிடைக்கும். ஸோ அந்த கடையில் நம்ம ஒரு ரீலோட் போடலாம் கைஸ். நமக்கு மூதூர்லேருந்து மட்டக்களப்புக்கு 108 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. இன்னும் அதுக்கு இவ்வளோ போலிங் கூட்டம். ஆட்கள் இல்லாட்டி போய்ட்டு அடிச்சுக்கலாம். டிவாரா இல்லை டிவார் இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாம், இங்கே அடித்தா நல்லா. டிவார் இல்லாமல் அடிங்கப்பா, டிவார் இல்லாமல் அடிப்பாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். டீசலா அடிக்கலாம் போத்தருக்கெல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுக்கோம். ஓகேங்க, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் அடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் குறைஞ்சி இருந்துச்சுங்க. 2 லிட்டர் ஒரு மாதிரி அடித்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன். ஸோ ட்ரிப்பு 46 வந்திருக்கேன், ட்ரிப் 1ல். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் 0 பண்ணிட்டோம். நமக்கு ஃபுல் டேங்க் அடித்து எவ்வளோ தூரம் ஓடலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி செக் பண்ண போகிறேங்க. ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி செக் பண்ண போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவரேஜாக ஓட்டி எவ்வளோ தூரம் நமக்கு பெட்ரோல் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டியோவில் செக் பண்ண போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம லாங் ட்ரிப் போகும்போது தான் அந்த மைலேஜ் செக் பண்ணுற வேலையை செய்யணும். ஸோ நம்ம இப்போ ஃபுல் டேங்க் சரியாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 1094 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தார். கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கம் வருது ஒரு லிட்டர். 1094 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் டேங்க் தலைமை அடித்தார். அதனால அவ்வளோக்கு அந்த 94 ரூபாய் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஓடுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி ஓடிட்டு மறுபடியும் இன்னொரு டேங்க் ஃபில் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணக்கூடாது, பெட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் சரி இருக்கணும் பெட்ரோல். இல்லைன்னு சொன்னால் அது இஎஃப்ஐ சிஸ்டம் அப்படிங்கிறதுனால, கார்பரேட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய சிக்கல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஷோரூம்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயம். நான் பெட்ரோல் குறைய விடவே மாட்டேன். எப்போ அடித்தாலும் ஃபுல் டேங்க் தான் பண்ணுறது.
ஸோ நம்ம இப்போலேருந்து நம்ம அந்த மைலேஜ் செக் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்களும் டிஎஸ் ஸ்கூட்டி வாங்க போகிறீங்களா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து மைலேஜ் எவ்வளோ தருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஓகேவா இருந்தால் இந்த ஸ்கூட்டி வாங்க கைஸ். ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். 2 லிட்டர் அதான் அதுவே பெரிய விஷயம், கியூஆர் இல்லாமல் அடிச்சது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நேரம் 8:58, 9 மணின்னு வச்சுக்கலாம். ஆமாம், ஃபோனில் 9 மணி, இதில் 8:59. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல் செய்கிறாங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. எல்லாமே நெட் பயிற்சின்னு தான் நினைக்கலாம். நெட் பயிற்சி தான். காற்றுங்க, காற்று நிற்க மாட்டேங்குது, அடி அப்படி அடிக்குது காற்று. ஏனே தெரியல, இந்த மாதிரி ஒரு காற்று. மழையாக இருக்குது, காற்றா இருக்குது, கிளைமேட்டே அப்படியே ஃபுல்லாக மாறி இருக்குங்க. ஒரு ரீலோட் ஒன்று போடுறதுக்கு கடை தேடுறேங்க, கடையே கிடைக்கல. ஒரே ஒரு கடை முன்னாடி இருந்துச்சு, அந்த கடையில் போய் கேட்டால் ரீலோட் இல்லைன்ட்டாங்க. முன்னாடி தோப்பூர் சந்தியில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். பாப்போம் இருக்கா அப்படின்னு. ரீலோட் ரொம்ப முக்கியமான ஒரு ரீலோட் ஒன்று போடணும். ரீலோட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். இப்போ நம்ம தோப்பூர் பக்கம் தாங்க இருக்கோம். ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் புதுசாக போட காப்புன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த ஒரு குழியுமே இல்லை, ஸ்மூத்தாக போகுது. நான் ஓவரான ஸ்பீடாலாம் போகலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எப்பயுமே லாங் ரைடு போகும்போது எப்பயுமே வேகமாக போக மாட்டேன். ஒரு 55, 60, 65 தான். 70 கூட போனது கிடையாது. ஏன்னா ரோட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடிக்கடி போய் பழக்கமான ரோட்டாக இருந்தால் நம்ம ஸ்பீடாக போகலாம். ஸோ ரோடு எந்த மாதிரி நிலவரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இந்த ரோடெலாம் அப்படி இல்லைல்ல. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் சரியான காற்றா இருக்குது, வேகமாக போக முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். அப்படியே நேராக போனதோட ஒரு பெரிய பெல்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம அதை கவனிக்காமல் போனோம்னா வயலுக்குள்ளே தான் போகிறது. இப்போ கவனமாகவே போய்க்கலாம், நிதானமாக போய்க்கலாம்.